சாயா தமிழச்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கோவிட் பீரியடில், அதாவது இந்த கோவிட் பீரியட் லாக்டவுன் பேண்டமிக் லாக்டவுன் பீரியடில் வந்து ரெண்ட் கிளைம் பண்ண முடியுமா ஓனர்ஸ் லேண்ட்லார்ட்ஸால் டெனண்ட் கிட்ட இந்த எக்ரிமெண்ட்டில் இருக்கிற ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற இந்த கிளாஸை நம்ம இன்வோக் பண்ணி டெனன்ட்ஸ் வந்து தாங்க பே பண்ண வேண்டிய அந்த ரெண்ட்டை வேவ் ஆஃப் பண்ணிட முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டாங்க. ஸோ ஐ தாட் இந்த கொஷனுக்கு ஆன்சரை ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடலாம். அப்போ என்கிட்ட கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த கொஷனோட ஆன்சர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வார்த்தை ஃப்ரெஞ்ச் வேர்ட் விஸ் மெஜார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வேர்ட், டிரைவ் ஆன வேர்ட் தான் இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற வேர்ட். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா an event or effect that cannot be reasonably anticipated or controlled. சிம்பிளாக ஒரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா it is referred as a common clause that is included in the legal contract to remove liability for nature and unavoidable circumstances such as war, strikes, pandemics, epidemic or an event better described as an act of God. அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத, ஒரு மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாத இல்லை வந்து ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்னு சொல்லப்படுற எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸையுமே நம்ம வந்து ஆக்ட் ஆஃப் காட்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் ரீசனபிளி ஆன்டிசிபேட்டட் சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் மெஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கிளாஸ் வந்து ஜென்ரலாக நிறைய எக்ரிமெண்ட்டில் நம்ம என்டர் ஆகக்கூடிய எல்லா எக்ரிமெண்ட்லையுமே நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம என்டர் ஆகக்கூடிய லீஸ் எக்ரிமெண்ட், முக்கால்வாசி லீஸ் எக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பேசிக் லீஸ் எக்ரிமெண்ட் ஃபார்மேட்டில் கூட இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற கிளாஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா டெனண்ட்டுக்கு வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து நடத்தப்பட்ட இந்த லாக்டவுன், அதாவது இந்த மார்ச் 23 இந்த ஜூன் வரைக்குமோ ஜூலை வரைக்குமோ இருந்த இந்த கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து ஷட்டவுன், நிறைய ஆஃபீஸஸ் ஷட்டவுன் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய பிஸ்னஸஸ் ஷட்டவுன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமில் நாங்கள் எங்களோட கமர்ஷியல் யூட்டிலைசேஷனுக்காக வச்சுருந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் பே பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்போ வீட்டு வாடகைக்கே இருக்கிறோம், நாங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணணுமா, பிகாஸ் இது வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் தானே, இது வந்து ஒரு ஃபோர்ஸ் மெஜர் தானே அப்படின்ற மாதிரி குவெஷன்ஸ் நிறைய டெனன்ஸ்குள்ளே வந்திருக்கு. அண்ட் இதனால ஒரு 2-3 கேசஸ் கூட கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைன், இந்த கோவிடை வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸ் மெஜர்னு சொல்கிறாங்களா இல்லையா கவர்மெண்ட் அப்படி? எஸ், நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்த கோவிட் அவுட் பிரேக்கை ஒரு ஃபோர்ஸ் மெஜராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. வைட் ஆஃபீஸ் மெமரண்டம் F18/4/2020 PPD அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆஃபீஸ் மெமரண்டம்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கோவிட் அவுட் பிரேக்கை நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் மெஜரை கன்சிடர் பண்ணலாம் அண்ட் இந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் மேபி இன்வோக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறஸ் இப்போ குவெஷன் ஆக்சுவலாக என்ன வருதுன்னா, ரெண்டல் எக்ரிமெண்ட்டில், அதாவது லீஸ் எக்ரிமெண்ட்டில் இந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் இருக்குது, இதை வந்து இன்வோக் பண்ணி டெனன்ட்ஸ் வந்து அவங்களோட ரெண்ட்டை வேவ் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற குவெஷன் வருது. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் ஃபோர்ஸ் மெஜர் பேஸ் பண்ணியும் இப்போ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஆஃபீஸ் மெமரண்டம் பேஸ் பண்ணியும் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த டெனன்சி, அதாவது லீஸ் எக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இதில் வந்து ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸை வந்து இன்வோக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸில் டெல்லி ஹைகோர்ட் சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்ககிட்ட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கிளியராக கேஸ் பை கேஸ் தான் இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் பை கேஸ்னால் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதை வந்து சில கொஷின்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு, அந்த எக்ரிமெண்ட்ல இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற கிளாஸே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ரிமெண்ட்டில் ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற கிளாஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த லாக்டவுன் இல்லை, இந்த லாக்டவுன் சினாரியோ இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணப்படல, ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற கிளாஸே இல்லை அப்படின்னா அந்த டெனண்ட்டால் எந்த விதமான ஒரு லீனியன்ஸையும் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் we can go and ask the landlord. பட் அந்த கிளாஸே இல்லை அப்படின்னா நம்ம அப்போவுமே வந்து
நம்ம போய் பேசி பார்க்கலாம். அதாவது ஒரு காசு வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்க இருக்கோம், நம்மளால கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்போவுமே ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் கேட்டு பார்க்கலாம். பட் எக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி போக முடியுமா, இந்த கிளாஸை வந்து நம்ம இன்வொர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்வொர்க் பண்ண முடியாது. இஃப் த எக்ரிமெண்ட் இஸ் சைலண்ட் அண்ட் நோ மென்ஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் மெஜர் ஆர் திஸ் லாக்டவுன் சினாரியோ ஆர் வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் மெஜர் clause and if the landlord does not agree for deferment, what is the relief which a tenant or lessee can seek? அதாவது ஒரு எக்ரிமெண்ட்டில் ஃபோர்ஸ் மெஜரும் மென்ஷன் ஆகலை, நம்ம போய் பேசியும் லேண்ட்லார்ட் வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு 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 எக்ரிமெண்ட் இருக்குது, அதில் வந்து ஃபோர்ஸ் மெஜரும் இல்லை, டெனன்ட் போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்பயும் ஒத்துக்கலை, லேண்ட்லார்ட் ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெனன்ட் போய் கோர்ட்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். த டெனன்ட் கேன் ஃபைல் அ கேஸ் இன் த கோர்ட் சீக்கிங் ஃபார் த டெஃபர்மெண்ட் அண்ட் வேவர் தான் கேட்கலாமே தவிர அப்போ கூட இந்த கம்ப்ளீட் வேவர் என்னால் பேவே பண்ண முடியாது, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பே பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெனன்ட்டால் கேட்க முடியாது. நீங்கள் போய் ஒரு டெஃபர்மெண்ட், அதாவது இப்போ என்னால் பே பண்ண முடியாது, பட் நான் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம கோர்ட்டில் போய் ரிலீஃப் கேட்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இந்த 4 மாதத்துக்கான இல்லை 5 மாதத்துக்கான ரெண்ட்டை எனக்கு வந்து வேவ் ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் போய் கோர்ட்டுக்கிட்ட கேட்க முடியாது. கோர்ட்டுக்கிட்ட மட்டும் கிடையாது, லேண்ட்லார்ட் கிட்டேயுமே கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ சில லீஸ் எக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த லீஸ் எக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா அது வந்து கமர்ஷியல் லீஸ் எக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லீஸ் எக்ரிமெண்ட்லலாம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ப்ராஃபிட், அதாவது இந்த ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, ஒரு ப்ரெமைசஸ் இருக்குது, அந்த ப்ரெமைசஸில் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிஸ்னஸில் வர சில ரேஷியோ ப்ராஃபிட்டை வந்து எனக்கு வந்து ரெண்ட்டாக பே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில ரெண்டல் எக்ரிமெண்ட், சில கமர்ஷியல் ரெண்டல் எக்ரிமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டல் எக்ரிமெண்ட், அந்த மாதிரி ரெண்டல் எக்ரிமெண்ட்டில் எந்த மாதிரி ரிலீஃப் வந்து இந்த டெனன்ட் போய் கிளைம் பண்ண முடியும்னு அப்படி கேட்டால், இது கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ். ஸோ நாங்கள் பிஸ்னஸே நடத்தலை, பிஸ்னஸை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நடக்காத பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது ப்ராஃபிட்டே வரல அப்படின்னா அதில் ஒரு பர்சன்டேஜை கொண்டு போய் நான் ரெண்ட்டாக பே பண்ண முடியாது. இப்போ சில ரெண்டல் எக்ரிமெண்ட்டில் வந்து 100% நீ வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் தான் எனக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 100% வேவ் ஆஃப் கேட்டு கோர்ட்லேயும் இல்லை நீங்கள் லேண்ட்லார்ட் கிட்டேயும் கேட்கலாம். பிகாஸ் பிஸ்னஸை நம்ம ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிஸ்னஸ் இல்லாதப்போ எந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக போய் ஒரு ரிலீஃப் கிளைம் பண்ணலாம் கோர்ட்லேயோ இல்லை லேண்ட்லார்ட் கிட்டேயோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த மாதிரி சினாரியோ பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது, அதாவது லீஸ் எக்ரிமெண்ட் இருக்குது, அந்த லீஸ் எக்ரிமெண்ட்டில் இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெனன்ட் வந்து வேவ் ஆஃப் கிளைம் பண்ணலாமா, ரிலீஃப், அந்த வேவ் ஆஃப் கம்ப்ளீட் வேவ் ஆஃப் ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணலாமா இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸை இன்வோக் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நோ. இது வந்து எக்ரிமெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் தான், ஒரு எக்ரிமெண்ட்லேயும் இருக்கிற அந்த கிளாஸ் தான் டிசைட் பண்ணுமே தவிர பிளண்டாக நம்ம வந்து ஆமாம் நீங்கள் வந்து அதை இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு, அந்த எக்ரிமெண்ட்ல ஃபோர்ஸ் மெஜோர் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு கீழே ரொம்ப கிளியரா இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் லாக்டவுன் கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி பேண்டமிக் வருது, இந்த பேண்டமிக்ல ஒரு லாக்டவுன் நடக்குது, இந்த மாதிரி டைம்லலாம் நீங்க எனக்கு ரெண்ட் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அந்த டெனன்ட் போய் அந்த மாதிரி வேவ் ஆஃப் கிளைம் பண்ணலாம். அப்படி ஒரு சினாரியோ மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் வேவ் ஆஃப் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிறது எந்த மாதிரி சினாரியோஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, if the premises is partly or completely destroyed, அதாவது ஒரு தீப்பத்தி ஒரு premises ஃபுல்லாக ஒரு அந்த பில்டிங் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த டெனன்ட்டால் அதை யூஸே பண்ண முடியாது. ஸோ இது டெனன்ட்டோட பிரச்சனை. டெனன்ட் வந்து அதை யூஸே பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம போய் அந்த இடத்துக்கு வந்து ரெண்ட் பே பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற மாதிரி கிளாஸை வந்து இன்வோக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல லாக்டவுன் வந்து பேண்டமிக் வந்து ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்களே தவிர அந்த ப்ரெமைசஸை யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு அது டெஸ்ட்ராய் ஆகலை, ஃபுல்லாவோ இல்லை பார்ட்டாவோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் போய் ரெண்ட் தர முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை
எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேவ் ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃபை ஒரு டெனன்ட் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் டெல்லி ஹைகோர்ட் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெல்லி ஹைகோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட்டோட சம்மரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இந்த இப்போ போயிட்டு இருக்கிற கரண்ட் சினாரியோட இந்த ரெண்டல் எக்ரிமெண்ட் டவுட்ஸில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, wherein the payment can be waived, it shall be governed by the provision of section 32 of the Indian Contract Act 1872. ஆக்சுவலி இந்த 32 செக்ஷன் 32 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் contingent ஆன் த ஈவெண்ட், அதாவது அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு வேவ் ஆஃப் வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுமே தவிர மியர் இந்த செக்ஷன் இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற வேர்டு அப்படி இருக்குன்றதுனாலே நம்ம வந்து வேவ் ஆஃபை வந்து கிளைம் பண்ண முடியாது, ரிலீஃப் சார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் மெஜர் அப்படிங்கிற கிளாஸை அதோட கண்டிஷன்ஸை ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த செக்ஷன் 56 தான். இந்த செக்ஷன் 56 cannot be generally invoked in the lands of lease agreement அப்படின்னு ரொம்ப கிளியராக இந்த டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அதாவது அவங்களோட எக்ஸாக்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however the law of the land is very clear to say that section 56 of the Indian Contract Act 1872 cannot be invoked for the purpose of lease agreement, which means அந்த உங்களோட லீஸ் எக்ரிமெண்ட்டில் கிளியராக இந்த ஃபோர்ஸ் மெஜர் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணப்படலை, அதாவது இந்த லாக்டவுன் இந்த கோவிட் பேண்டமிக் இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்னா ஜென்ரல் ஃபோர்ஸ் மெஜர் லாஸை வந்து நீங்கள் லீஸ் எக்ரிமெண்ட்டில் இன்வோக் பண்ணி உங்களுக்கு வேவ் ஆஃபோ இல்லை ரிலீஃபோ கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நம்மளோட டெல்லி ஹைகோர்ட். அது மட்டும் இல்லாமல் டெனன்ட்ஸ் வந்து இன்னொரு செக்ஷன் வச்சும் ஆக்சுவலாக ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்ஸ் மெஜர் இல்லை இந்த ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போதெல்லாம் நம்ம வந்து 3 செக்ஷன்ஸை பற்றி பேசலாம். எந்தெந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 108 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. ஸோ இந்த 2 செக்ஷன்ஸ்லையும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 108ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீஃப் கிளைம் பண்ணலாம். வேறு உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் வந்து லீஸில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு இல்லை பார்ஷலாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பார்ஷலாக டேமேஜ் ஆகிருக்கிற இடத்துக்கு ரெண்ட் பே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லலாம். இல்லை கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ண மாட்டேன்னு சொல்லலாமே தவிர, அதுவுமே அந்த 108 செக்ஷனுக்குமே அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. 108 செக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 இந்த செக்ஷனுக்குமே அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால் மட்டுமே இந்த செக்ஷன்லேயுமே ஒரு லெசி வந்து போய் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியுமே தவிர, இந்த கோவிட் பேண்டமிக் தோ ஆஃபீஸ் மெமராண்டம் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஃபோர்ஸ் மெஜராக நீங்கள் வந்து இன்வோக் பண்ணிக்கலாம், அந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸை வந்து இன்வோக் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் இதை வந்து லீஸ் எக்ரிமெண்ட்ஸில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ஒரு 30 இயர்ஸ்க்கு பிஃபோர் சைக்ளோன்னால எஃபெக்ட் ஆன பிஸ்னஸ்க்காக நான் வந்து ரெண்ட் பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த கேஸ்லேயுமே ஹைகோர்ட் ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 5 இயர்ஸ்க்கான ஒரு எக்ரிமெண்ட். அந்த எக்ரிமெண்ட்டில் இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து சைக்ளோனால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸை வந்து நீங்கள் இன்வோக் பண்ணி ரெண்ட் பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைமில் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி டிசாஸ்டரில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இந்த லீஸ் எக்ரிமெண்ட்ஸே. ஸோ இந்த மாதிரி எல்லா லீஸ் எக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இந்த ஃபோர்ஸ் மெஜர் கிளாஸ் இன்வோக் பண்ணி ஃபைல் பண்ணப்பட்ட கேசஸ்க்கும் எல்லா கோர்ட்லேயுமே இதே மாதிரி சிமிலர் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர டெனன்ட்க்கு ஆக்சுவலி ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக லா வந்து லேண்ட்லார்டுக்கு ஃபேவர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா எஸ், இந்த கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மெஜர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிலீஃப் கிளைம் பண்ணப்படுற டெனன்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேவ் ஆஃப் கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் இந்த பேண்டமிக் அண்ட்
உலகமே இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச்சை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் லேண்ட்லார்டுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்கு நம்மளோட டெல்லி ஹைகோர்ட். ஸோ ஆன் தி ஹோல் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து லாஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆக்சுவல் லா இல்லை ஆக்சுவலாக கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாமல் ஜஸ்ட் பிளண்ட்டாக நம்ம போய் எஸ் நாங்கள் வந்து இதை வச்சு எங்களுக்கு வந்து நீங்கள் வேவ் ஆஃப் கொடுங்க அப்படின்னு சண்டை போடுறதை விட யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் ரெக்வெஸ்ட் யுவர் லேண்ட்லார்ட். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த டெனன்ட் அண்ட் லேண்ட்லார்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டில் நீங்கள் போய் கண்டிப்பாக வேவ் ஆஃப் கேட்கலாம். அப்படி கேட்டால் அதை கன்சிடர் பண்ணி வேவ் ஆஃப் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்கு. ஸோ இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் வந்து டெனன்ட்டோட கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லேண்ட்லார்டோட கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, சில லேண்ட்லார்ட்ஸ் இல்லை பல லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்து இதுதான் அவங்களோட பிஸ்னஸாகவே இருக்கும், இதுதான் அவங்களோட பிரெட் வின்னிங் இன்கமாகவே இருக்கும். ஸோ 2 வீடு இருக்கும், அந்த 2 வீடை வந்து அவங்க வாடகைக்கு விட்டு அதில் வர இன்கம்மை வச்சு தான் அவங்க மாதம் அவங்களோட ஆக்சுவல் இன்கம்மை அதுதான் இன்கமாகவே இருக்கும், அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கோவிட் எனக்கு வந்து என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஸோ அவங்களுமே அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஹியூமனிட்டியோடு இந்த மாதிரி சினாரியோஸை ஹேண்டில் பண்ணி மியூச்சுவல் கன்சென்ட்டாக போயிட்டா நிறைய பிரச்சனைங்க கம்மியாகும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே சர்க்குலேட் பண்ணுங்கள். ஸோ தட் லா நம்மளோட டெனன்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி, இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதே மாதிரி வீடியோவோடு நான் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. சாயா தமிழச்சி.